யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா, அந்த வீடியோக்கு 1000 வியூஸ்க்கு மேல போனா, அந்த 1000 பக்கத்துல கே என்ற எழுத்து வருது. அது எப்படி 1000 பக்கத்துல கே வருது? அநேகமா 1000 பக்கத்துல டி என்ற எழுத்து தான் வரணும். மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக 20 நாடுகள், அந்த நாட்டு மக்கள் கிரேக்கம் மற்றும் ரோமன் கலாச்சாரத்தை அதிகமா பயன்படுத்துறாங்க. அங்க இருந்து தான் 1000க்கு பின்னாடி கே என்ற எழுத்து வந்துச்சு. சமூக வலைதளத்திலும் சரி, பணத்திலையும் சரி, இணையதளத்திலையும் 1000 என்ற எண்ணிற்கு கேவை பயன்படுத்துறாங்க. கிரேக்க மொழியில 1000க்கு ஷிலியாய் தான் சொல்லுவாங்க. கிரேக்க வார்த்தையான ஷிலியாயை பிரெஞ்சுக்காரங்க கிலோன்னு மாத்திட்டாங்க. இதுல இருந்து தான் கிலோமீட்டர், கிலோகிராம்னு நாம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு மில்லியனுக்கு எம் பயன்படுத்துறோம், ஒரு பில்லியனுக்கு பி பயன்படுத்துறோம், ஒரு ட்ரில்லியனுக்கு டி பயன்படுத்துறோம். ஆனா ஏன் 1000க்கு மட்டும் கேவை பயன்படுத்துறோம்? நாம 1000க்கு டி தான் வருது, ட்ரில்லியனுக்கு டி தான் வருது. இதனாலேயே 1000 கிலோவா மாத்திட்டாங்க. இதனாலதான் 1000 பக்கத்துல கேவை நாம பயன்படுத்துறோம். சமூக வலைதளத்துல பணத்துக்கும் யூடியூப்ல 1000 வியூஸ்க்கு மேல போனா கே என்ற எழுத்தும் வருது.